நான் சூழப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். அண்ணா சூழப்பாளையத்துக்கு நிறைய செஞ்சுருக்காரு உதவிங்க. இந்த கொரோனா டைமில் தண்ணி வர டைம்லலாம் மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு. எங்கள் வீட்டுக்கார கூலி வேலை செய்கிறதுனால எனக்கு இப்போ இந்த மிஷின்லாம் தராங்க. இந்த குழு நாங்கள் நிறைய வருஷமாக இருக்கோம். ஒரு 10 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம். பெண்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ அது உடனே அண்ணா செஞ்சு தராங்க. அண்ணா வந்து என் பேர் கற்பகம். இந்த குழுவில் நாங்கள் 5 வருஷமாக இருக்கிறோம். தனசேகர் அண்ணன் எங்களுக்கு நல்ல உதவியெல்லாம் பண்ணுறாரு. நல திட்டங்கள்லாம் நல்லா செய்கிறாங்க. எங்களுக்கு இந்த தையல் மிஷின் வாங்குறதுனால எனக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப எங்கள் கஷ்டத்துக்கு உதவுது. என் பேர் கிருஷ்ணவேணி. எனக்கு ரொம்ப கஷ்டம், என்னால் தாங்க முடியல. எங்கள் குழு மூலியமாக என் தனசேகர் சார் எங்களுக்கு இந்த கிரைண்டர் கொடுக்குறாரு. ரொம்ப உதவியாக இருக்குது, ரொம்ப யூஸாக இருக்குது. ரொம்ப நன்றி, அவருக்காக நன்றி. வணக்கம், என் பேர் நிர்மலா. தனசேகர் அண்ணா எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல மகளிர் குழுவில் எல்லாமே நல்லது செய்கிறாரு, எல்லாமே நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. எங்கள் வீட்டுக்காரரு இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் அவர் எங்கள் வீட்டுக்காரர் சாவுக்கு வந்தாங்க. வந்து எனக்கு நல்ல ஆறுதல் சொல்லிட்டு தான் போனார். எல்லா குழுவில் மகளிர் குழுக்காண்டி எல்லாமே நல்லது செய்கிறாரு. அவரால் எல்லாருக்கும் நல்லது தான் நடக்குது. அந்த அண்ணா எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நல்லது தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அவரால் எந்த கஷ்டமும் யாருக்கும் எதுவும் கிடையாது. அவர் எல்லாருக்கும் எல்லா பொருளும் நல்ல பொருள்களை வாங்கி கொடுக்குறாரு. பொம்பளைங்களோட எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்கிறாரு, நல்லது தான் பண்ணுறாரு. என் மக கல்யாணத்துக்கு கூட வந்தாங்க. என் மக கல்யாணத்துக்கு வந்து கூட எனக்கு நல்லது தான் செஞ்சுட்டு போனார். தனசேகர் தம்பி 40 வருஷமாக அவரோட இருக்கிறேன். எல்லா சலிக்குமா நன்றி, எல்லாமே செய்கிறாரு. சூழப்பள்ளத்தில் கரண்ட் போடாது இருந்தது, ரோடு போடாது இருந்தது, பள்ளமாக இருந்தது, எல்லாமே செஞ்சுக்கிறாரு. ஆனால் அவர் போல் யாருமே செஞ்சதில்லை. அவருக்கு வந்து எது கேட்டாலும் இல்லைன்றல, மக்களுக்கு வந்து எல்லாமே செய்வார். நான் வந்து 40 வருஷமாக அவருக்கு வந்து தம்பி ரொம்ப எது கேட்டாலும் அவருக்கும் நாங்கள் செய்வோம், அவரும் எங்களுக்கு செய்வார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாமுவேல். நான் வந்து சூளைப்பள்ளம் எம்ஜிஆர் நகர்லேருந்து வரேன். ஸோ நான் வந்து பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ என்னோடய கல்விக்காக காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து தனசேகர் ஐயா வந்து எங்கள் ஏரியாவில் அவரை போய் பார்த்தோம். ஸோ அவர் வந்து எங்களுக்கு, எங்கள் அம்மா வந்து குழுவில் இருக்காங்க, மகளிர் குழுவில். அவங்கக்கிட்ட போய் கல்விக்காக உதவித்தொகை கேட்டிருந்தோம். ஸோ ஐயா வந்து உடனே எனக்காக அந்த உதவித்தொகையை கொடுத்து ஸோ ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்காக ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். எங்கள் அண்ணன் தனசேகர் அவர்கள் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் 130 வட்டத்தில் இருக்காங்க. அண்ணன் வந்து மகளிர் குழு 25 வருஷமாக அதை ரன் பண்ணுறாங்க. அந்த குழு மூலிமா நிறையா மக்களுக்கு என்ன தேவையோ, மகளிர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறாரு. அதுவும் இல்லாத ஸ்டாலின் ஆட்சி மூலிமா எங்களுக்கு நிறைய நல்ல இதெல்லாம் நடக்குது. அண்ணன் தனசேகர் அண்ணன் வந்து குழு நடத்துறது மூலிமா இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கட்சி ரீதியாகவும் அடிப்படை தொண்டர்கள் எந்த இடத்துல இருக்காங்கன்றத அண்ணன் வந்து நல்லா சிறப்பாக பார்ப்பார். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் எந்த பக்கம் எந்த தெருவுக்குள்ளே போனால் எந்த வீட்டில் எந்த திமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க, கடைசி தொண்டர் வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அவர் பேரை சொல்லி இன்னார் இந்த இடத்துல இருக்கிறாங்கப்பா அவர் பேரை சொல்லி சொல்லுவார். இப்போ வந்து எங்கள் அப்பாவை தேடி இந்த மாதிரி ராமசாமின்ற ஒருத்தர் இருக்கார், திமுகவுடைய தொண்டர், வயதானவர், அவருக்கு நம்ம கூப்பிட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரவழைச்சி அப்போ எங்கள் அப்பாவுக்கு செஞ்சாங்க. அந்த மாதிரி நிறையா யார் யார் எந்த இடத்துல இருக்காங்க திமுக நிர்வாகிகள் அதெல்லாம் செய்வார். மழை வெள்ளம் வந்ததுன்னா எல்லாத்தையும் விட முதல்ல வந்து நிற்கிறது அண்ணன் தனசேகர் தான். அவரை வந்து கட்சி தலைவரன்னு கூப்பிட்றது பிடிக்காது. எல்லா மகளிரும் அண்ணன் சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே அண்ணன் தான் சொல்லி கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு அவர் நல்ல எல்லாருக்குமே எல்லா மகளிரையுமே அவருக்கு தெரியும். இவங்களா வாங்கம்மா இவங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் எல்லாரையுமே மகளிர்கிட்டையும் நல்லா பரிச்சயமாக பழகியிருக்காரு. அதே மாதிரி ஆண்களுக்கும் சரி தலைக்கவசம் அணிஞ்சு வரணுன்ட்டு வீட்டில் கூப்பிட்டு எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாருக்கும் ஹெல்மெட் வாங்கி கொடுத்தாரு. என் பேர் வரலட்சுமி. நாங்கள் மகளிர் குழு 15 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். அண்ணன் குழு மூலயமா தான் நாங்கள் நடத்துகிறோம், அண்ணன் மூலயமா. ஆனாலும் நாங்கள் வந்து இந்த குழு நடத்துறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். எங்கள் குழுவில் 15 பேர் இருக்காங்க. 15 பேருக்கும் என்ன அவங்க வீட்டு விசேஷம் வந்தாலும் அதில் வந்து அண்ணன் வந்து ஆளாக நிற்பார். எந்த நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லா விசேஷத்துக்கும் வந்துடுவார். அப்படி அவர் வட மொழியிலனாலும் அவர் மூலயமா என்ன வந்து கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவாங்க. இந்த குழு மூலயமா நாங்கள் நிறைய நலத்திட்ட உதவிகள் வாங்கியிருக்கோம். அண்ணன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க நாங்கள் எங்கள் குழுவில் இருக்க 15 பேரும் அவங்களுக்கு ஒரு சகோதரி மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. எந்த ஹெல்ப் கேட்டாலும் எந்த நேரம் வேணாலும் வருவாங்க, பண்ணுவாங்க. தண்ணி வந்த பையும் எங்கள் ஏரியாவுக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க. வயசானவங்களுக்கு 1000 ரூபா வராதுக்கு அதை வர வச்சுருக்காங்க. இப்போ வராத உரிமை தொகை வராத மகளிருக்கும் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க.
நம்ம வந்து டிஎம்கே கட்சி மகளிர் தான் இல்லை, எல்லா மகளிருக்கும் ஒரு அக்கா தங்கச்சியாக நினச்சி எல்லாருக்குமே உதவி பண்ணுறாரு. அவர் மேன்மேலும் நல்லா இருக்கணும், நிறைய இதே மாதிரி மகளிருக்கு உதவி பண்ணணும். வணக்கம். தனசேகர் சார் குழுவில் நான் சேர்ந்ததுனால நான் நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன். இப்போ கூட என் பொண்ணு கல்யாணம்னு பத்திரிக்கை வச்சேன், கிரைண்டர் கொடுத்துருக்காரு. 15 வருஷமாக குழுவில் இருக்கேன், நிறைய நல உதவி திட்டம் வாங்கியிருக்கேன். நான் 15 வருஷமாக அந்த குழுவில் இருக்கேன். தனசேகர் அண்ணன் எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. நான் எனக்குன்னு இல்லை, நிறைய பெண்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதில் பயனடைஞ்சிருக்கோம்.